தலைவரோட கூலி படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வேர்ல்ட் வைட்ல பண்ண ரெக்கார்ட்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் தமிழ் மூவிஸ்லயே அதிகபட்சமா 81 கோடிக்கு வித்து வெளிநாட்டு உரிமைகளை வச்சு இருக்கு. இதுக்கு முன்னாடி தளபதியோட ஜனநாயகன் படம் 75 கோடிக்கு வித்திருக்காங்க. 38 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒன்னா ரஜினியும் சத்யராஜும் கூலி படத்துல நடிச்சிருக்காங்க. கூலி படத்துல அமீர் கானோட கேமியோ வேற இருக்கு. 30 வருஷத்துக்கு அப்புறம் தலைவரோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. இவரோட என்ட்ரி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி ரீசெண்டா ரிலீஸ் ஆன மோனிகா சாங் அண்ட் சூப்பரின் டான்ஸியும் எப்படி இருக்குன்னு காமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ரிலீஸுக்கு முன்னாடியே 500 கோடி வசூல் செஞ்சிருக்குன்னு நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படி இருந்தா இது தமிழ் சினிமாவோட நியூ ரெக்கார்ட். ஆந்திரா தெலுங்கானாக்கு மட்டும் 42 கோடிக்கு வித்திருக்காங்க. தலைவர் இந்த படத்துக்கா 150 கோடி சம்பளம் வாங்கி இருக்காருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் 50 கோடி சம்பளம் வாங்கி இருக்காராமா. அமெரிக்காவும் கனடாவுக்கும் விநியோக உரிமைகளை 30 கோடிக்கு வித்திருக்காங்க. இது நார்த் அமெரிக்கால ஒரு தமிழ் படத்துக்கு கிடைச்ச அதிகமான டீல். நார்த் அமெரிக்கால ஜெயிலர் ஆல்ரெடி 7 மில்லியன் ரெக்கார்ட் வச்சிருக்கு. கூலி பீட் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்தோட பட்ஜெட் 375 கோடியா இருக்கிற இதே சமயத்துல ஓடிடி டிஜிட்டல் மியூசிக் இது மூலமா மட்டுமே 300 கோடிக்கு வசூல் பண்ணியிருக்குன்னு நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. கூலி படத்தோட கதை எதிர்பாராத ட்விஸ்ட் ஆடியன்ஸ் கிட்ட செம்மெதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. கூலி ஒரு தனியான படம். லோகேஷ் கனகராஜோட LCU யூனிவர்ஸ்ல வராது. கதைப்படி தலைவர் தேவாங்கிற கேரக்டர்ல வயசான தங்க கடத்தல்காரனா நடிக்கிறாரு. பழைய தங்க கடிகாரங்களை மறைச்சி வச்சிருந்த திருடின டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தன்னோட பழைய மாஃபியா கேங்க மறுபடியும் கொண்டு வர தேவா ட்ரை பண்றாருன்னு. அப்படி பார்த்தா இது தனி யூனிவர்ஸ் மாதிரி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொரு லீக்ட் அப்டேட்னா தேவா தன்னோட பாஸ்ட் நடந்ததுக்கெல்லாம் ரிவெஞ்ச் கதையா இருக்க போதாமா. இந்த படம் அதிரடி த்ரில்லர் படமாவும் பழிவாங்கிற கதையாவும் இருக்க போது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபீலிங்ஸ் அப்புறம் டிராமா அதிக அளவுல இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீனா மாறும். நாகார்ஜுனா கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டி இருந்ததால அவர் ஃபர்ஸ்ட் தயங்கினாருன்னு லோகேஷ் சொன்னாரு. இந்தில பேரு ஃபர்ஸ்ட் மஜதூர்னு தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி கூலித்தி பவர் ஹவுஸ்னு மாற்றப்பட்டது. சென்னை, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், ஜெய்ப்பூர், பேங்காக் இடங்களை ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இந்த படம் LCUல இருந்தா தலைவரோட சிம்பல் என்னவா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.